தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானை துரோகமற்ற முறையில் வழிநடத்திய பல ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள குறிப்பொன்றிலே இதனை குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்களில் மேலும் பல இலக்குகள் அளிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். உடன்படிக்கைகளுக்கு வருவதற்கு அல்லது ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கிய 48 மணி நேர காலக்கெடு முடிவடைவதற்கு முன்னரே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஈரான் அரசாங்கம் இதுவரையில் எவ்வித உறுதிப்படுத்தலையும் அல்லது மறுப்பையும் வெளியிடவில்லை. இதேவேளை குவைத் நாட்டில் உள்ள மின்சாரம் மற்றும் நீர் உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தில் பயணித்து மாயமாகியிருந்த விமானி மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இருதரப்பிற்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டைகள் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் வகை போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து அமெரிக்கா மிக விரைவான தேடுதல் மற்றும் மீட்பு பணியை தொடங்கியது. அதேவேளை எதிரி நாட்டு விமானியை பிடித்து ஒப்படைப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என ஈரான் அறிவித்திருந்தது. மீட்கப்பட்ட விமானி காயமடைந்துள்ள போதிலும் அவர் குணமடைந்து விடுவார் என்றும் ஈரானின் கரடுமுரடான மலைப்பாங்கான பகுதியில் அவர் இருந்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு பணியில் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதுடன் அமெரிக்க ராணுவம் 24 மணி நேரமும் அவரது இருப்பிடத்தை கண்காணித்து வந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாத இறுதியில் ஆரம்பமான இந்த மோதலுக்கு பிறகு ஈரான் மண்ணில் விழுந்த முதல் அமெரிக்க விமானம் இதுவாகும். எனினும் ஏற்கனவே மேலும் 2 அமெரிக்க விமானங்களை தாம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. இதேவேளை ஈரானின் ஒரே செயல்பாட்டு அணுமின் நிலையமான புஷர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பெரும் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஈரான் அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. அணுசக்தி நிலையத்திற்கு மிக அருகில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் அந்த தாக்குதலின் காரணமாக அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அணுசக்தி நிலையங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் ஈரான் நாட்டை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் மனித மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச பாதுகாப்பு விதிகளுக்கு முரணானது என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் இந்த எச்சரிக்கை உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.